வணக்கம். சின்னக்கரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான காலிஃப்ளவர் சைடிஷ் தான். இது தருமபுரி சைடில் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்வாங்க என்னுடைய தோழி ஒருத்தவங்க மூலமாக நான் இந்த காலிஃப்ளவர் சைடிஷ் கற்றுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். காலிஃப்ளவர் ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க. அதை சுத்தம் பண்ணி காலிஃப்ளவரை அலம்பிட்டு முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு மேலாப்பில் காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி தண்ணி நீக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சன்னமாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து குடமிளகா கால்வாசி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. 4 இலை புதினா இலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சில்லி, அதாவது குண்டு மிளகால இருக்கிற விதை ஒரு மிளகாவிலேருந்து அந்த விதையை எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு இஞ்சி பூண்டு ஒரு 8 பல்லு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு 4 ஸ்பூன் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நமக்கு 2 ஸ்பூன் தயிர் தேவைப்படுது. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் வேணும்னா கூட நீங்கள் தயிருக்கு பதில் லெமன் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு அரிசி மாவில் காலிஃப்ளவரை சேர்த்து, பஜ்ஜி மாவில் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பஜ்ஜி மாவு, அதாவது கடல மாவு, பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடல மாவு எடுத்துக்கோங்க. கடல மாவு சேர்த்திங்கன்னா சீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணும். பஜ்ஜி மாவுன்னா எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதும். முறுமுறுப்புக்காக நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம். கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இட்லி மாவு பதத்தில் நம்ம இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. ரொம்ப பஜ்ஜி மாவு தண்ணியாக இருந்தால் நம்ம காலிஃப்ளவரில் எண்ணெய் இழுக்கும். அதனால் இட்லி மாவு பதத்தில் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்காது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த பாருங்க, இப்படி தூக்கி ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் மாதிரி விழணும். இதுதான் பதம். நான் இதில் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தக்காளி நம்ம அரைச்சதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க, ஊறட்டும். இதுக்கு அடுத்து இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அது ஒரு 1/2 ஸ்பூன். இதுலேயும் இந்த பெரட்டல்லாம் நம்ம வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த கிரேவி மாதிரி இல்லை. இது முறுமுறுப்பு பெரட்டல்லாம் ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. இதை பாருங்கள், எல்லாத்துலேயும் பஜ்ஜி மாவை கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் போல் அந்த தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு நல்ல ஒரு வாசத்துக்காக தான். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் அப்படியே வதக்கி எடுக்கிறது தான். நான் இதை பொரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இது பொரியட்டும். பாருங்க, கொஞ்சம் நல்லாவே பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிகப்பாக வந்ததும் நான் எடுத்து பவுலில் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுட்டேன். அதில்
3 ஸ்பூன் வந்து நான் ரீஃபைன் ஆயில் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுத்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், குடமிளகா, நம்ம இப்போ வந்து பெரட்டெல்லாம் எடுக்கிறதுனால இந்த வெங்காயம் குடமிளகா எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினது பிறகு தக்காளி சாஸில் நம்ம சேர்க்கணும். தக்காளி சாஸில் நம்ம எடுத்துக்கிறது வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நான் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து தக்காளி சாஸ் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இனிப்பு சுவைக்காக அதை சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம். அடுப்பை நல்லா ஏற்றி விட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வரணும். குடமிளகாலாம் அந்த எண்ணெயிலே வேகட்டோங்க. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இதை சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சாஸு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சாஸு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். இதோட முக்கியமாக ஒன்று, தயிர் 2 ஸ்பூனு நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா கொஞ்சம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை நம்ம சேர்க்கணும். வதங்கட்டும், பார்க்கலாம். அந்த சில்லி பொடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது தக்காளி எல்லாம் குடமிளகா எல்லாம் மசிஞ்சு எடுத்து பாருங்கள். நல்லா அந்த தக்காளி தெரியல, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை இறக்கிடுங்க. இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் படுற மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். முறமுறப்போடு இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த கிரேவியை மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்து அப்போதைக்கு கலந்து சுட சுட பரிமாறுங்க. எல்லா சாதத்துக்கும் உகந்ததாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு பிரட்டிட்டேன். இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவலாம். வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக காலிஃப்ளவர் சைடிஷ் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கலைன்னு சொல்லி யாருமே சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.